குமரி கண்டம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கான்டினென்ட் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததாகவும் அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சதாகவும் கான்செப்ட் ஒன்று இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா தமிழ் மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா அழிஞ்சு போன பிறகுதான் இப்போ உள்ள தமிழ்நாட்டுக்கு மக்கள் மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்களாம். இன்ஃபேக்ட் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு கூட அந்த குமரி கண்டத்தை சேர்ந்த ஒரு பகுதியா தான் இருந்ததாம். சரி, ஓகே, இந்த லெமூரியான்னு சொல்லுவாங்களே, அது என்ன? அது என்னன்னா, லெமூரியா தான் குமரி கண்டம், குமரி கண்டம் தான் லெமூரியா. ஆனா இந்த லெமூரியாவை கண்டுபிடிச்சது வெளிநாட்டு சயின்டிஸ்ட், இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாதவர் தான் இந்த லெமூரியா கான்செப்ட்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சது. ஆனா உண்மையிலேயே இந்த லெமூரியா குமரி கண்டம் இதெல்லாம் உண்மையான இதிகாசத்துல கிடையவே கிடையாது. அப்போ ஏண்டா இந்த லெமூரியா குமரி கண்டம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எதை வச்சு நான் அதை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கன்றதையும் இந்த வீடியோவில் அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். 1864 சமயத்தில் பிலிப்ஸ் கிளேட்டர்னு சொல்லப்படும் வெளிநாட்டு சயின்டிஸ்ட் பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த பூமியில உயிரினங்கள் எப்போ கிரியேட் ஆக ஆரம்பிச்சது, அதை பத்தின சீக்ரெட்ஸ் என்னன்னு நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ மனுஷங்க எங்கிருந்து வந்தாங்க? மங்கீஸோட பரிணாம வளர்ச்சியில தான் மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு சயின்ஸே சொல்லுது. அதனாலதான் மனுஷ புத்தி குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க. சோ மங்கீஸ்ன்னு பார்க்கும்போது ஏப்பு, சிம்பஞ்சி இதெல்லாம் குரங்கு இனத்தை சேர்ந்ததுதான். அந்த ஆங்கிள் ஆராய்ச்சிகள் பண்ணும்போது லெமியூன்னு சொல்லப்படும் ஒரு மங்கியோட ஃபாசில்ஸ் மடகாஸ்கர்ல கிடைக்குது. ஃபாசில்ஸ் அப்படின்னா எலும்புக்கூடு. சோ அந்த லெமியூ மங்கியோட எலும்புக்கூடு மடகாஸ்கர்ல பிலிப்புக்கு கிடைக்குது. அந்த லெமியூவோட ஃபாசில்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல என்ன தெரிய வந்ததுன்னா, இப்போ உள்ள ஏப்பு, சிம்பஞ்சி, கிங்காங் மற்ற எல்லா மங்கீஸ்க்குமே முன்னோர்கள் காலத்துல வாழ்ந்த மங்கி தான் அந்த லெமியூன்னு கண்டுபிடிச்சாரு. சோ இந்த ஏப்பு, சிம்பஞ்சி இதுக்கெல்லாம் பாட்டங்காலத்துல வாழ்ந்த மங்கி தான் அந்த லெமியூ. லெமியூவோட டிஎன்ஏ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் இந்த ஏப்பு, சிம்பஞ்சி இதெல்லாம் கிரியேட் ஆச்சுன்றதுதான் பிலிப்போட கான்செப்ட். சோ அந்த சயின்டிஸ்டோட கண்டுபிடிப்புல இது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடம் மடகாஸ்கர். மடகாஸ்கர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காக்கு பக்கத்துல இருக்கு. சோ அது ஆப்வியஸ்லி ஆப்பிரிக்கன் மங்கியா தான் இருக்கணும். ஆனா அது ஆப்பிரிக்கன் மங்கியா மட்டுமே இருந்திருந்தா இந்த லெமூரியா, குமரி கண்டம் இந்த கான்செப்ட் எல்லாம் வந்தே இருக்காது. சோ இந்த கான்செப்ட் எல்லாம் கிரியேட் ஆக காரணம் என்னன்னா, மடகாஸ்கர்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த லெமியூ ஃபாசில்ஸ் இந்த மங்கியோட இனம் மடகாஸ்கர்ல இருந்து பல்லாயிரம் மைல்கள் தாண்டி உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி காட்டுக்குள்ளேயும் இருக்கு. சோ இதை நல்லா கவனிங்க. எங்கேயோ மடகாஸ்கர்ல வாழ்ந்த லெமியூ மங்கியோட இனம் இங்க தமிழ்நாட்டில் நீலகிரி காட்டுக்குள்ளேயும் இருந்தது. பட் உலகத்துல வேற எங்கேயுமே அந்த லெமியூ மங்கியோட இனம் இல்லைன்னு தெரிய வந்தது. எப்படி பர்டிகுலரா இந்த 2 இடங்கள்ல மட்டும் இருக்குன்றதுதான் பிலிப்புக்கு வந்த டவுட். இப்போ மடகாஸ்கரை பாத்தீங்கன்னா அது கடலோட கனெக்ட் ஆகும் பிரதேசம். அதே போல நீலகிரியும் கர்நாடகா, கேரளாக்கு பக்கத்துல கடலோட கனெக்ட் ஆகும் லேண்டா தான் இருக்கு. சோ இந்த 2 இடங்களும் கடலோட கனெக்ட் ஆகிறதுனால பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்தையும் இந்த இடத்தையும் கடலோட கனெக்ட் பண்றது போல மிகப்பெரிய நிலப்பரப்பளவு, அதாவது லேண்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது இந்த இடத்துல இருந்திருக்குன்றதுதான் பிலிப்போட கான்செப்ட். இந்த மேட்டர் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அந்த லெமியூ மங்கியை வச்சுதானே. அதனால தன்னுடைய மைண்டுக்குள்ள இருந்த அந்த லேண்ட் மாஸ், அதாவது அந்த 2 இடத்தையும் கனெக்ட் செய்யும் அந்த இடத்துக்கு லெமூரியான்னு நேம் வச்சாரு. சோ லெமூரியான்றது அபிஷியலா நிரூபிக்கப்படல. அது பிலிப்ஸ் கிளேட்டரோட கனவு தேசம் இப்படி ஒண்ணு இருந்திருக்கலாம்ன்றது தான் அந்த லெமூரியா. இந்த கான்செப்ட மத்த சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாம் சொன்னப்போ மத்தவங்க இந்த விஷயங்களை ஏத்துக்கவே இல்லை. இந்த என்னையா இல்லாததை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு, அதுக்கு எப்படியாவது முட்டுக்கட்டை போட்டாகணும்னு மத்தவங்க எல்லாம் சேர்ந்து பிலிப் கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்னன்னா, ஓகே நாங்க அக்செப்ட் பண்றோம், இல்லாத லெமூரியாவை நீங்க இருக்குன்னு சொன்னதை நாங்க ஏத்துக்கிறோம். உங்களோட கனவு தேசமான அந்த லெமூரியா கண்டம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தது உண்மை அப்படின்னா அங்க யாரு வாழ்ந்தாங்க? இது முதல் கேள்வி. அந்த லெமூரியா மக்கள் என்ன மொழி பேசினாங்க? இது 2வது கேள்வி. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மைன்றதுக்கான அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஏதாவது ப்ரூஃப் உங்களால காட்ட முடியுமான்றது 3வது கேள்வி. பட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பிலிப்பால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஆனாலும் சில வாதங்களை முன் வச்சாரு. என்னன்னா, இங்க கிடைச்ச அந்த லெமியூ ஃபாசிலோட மங்கியோட இனம் தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி காட்டுக்குள்ளேயும் இருக்குன்னு சொன்னாரு. பட் மத்த சயின்டிஸ்ட் அதுக்கு கொடுத்த பதில் என்னன்னா, ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தன் கடல் வழியா டிராவல் பண்ணிட்டு இங்க இருக்கும் அந்த லெமியூ மங்கியை எடுத்துக்கிட்டு போய் தமிழ்நாட்டில் கொண்டு போய் வளர்த்திருக்க முடியாதா? அப்படி கூட இங்க இருக்கும் அந்த லெமியூ மங்கி அங்க போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதங்களை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. அண்ட் பிலிப்பாலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல. அந்த நூற்றாண்டு அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 19th செஞ்சுரி வந்தது, 20th செஞ்சுரி வந்தது. இந்த 2 செஞ்சுரிஸ்ல வந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த லெமூரியான்னு சொல்லப்பட்ட கான்செப்ட் உண்மைதாண்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளும் நடத்தினாங்க.
அதுல என்ன தெரிய வந்ததுன்னா அந்த லெமூரியாவோட ஒரு பகுதியில பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்தாங்களாம். அண்ட் ஏதோ சுனாமி போல மிகப்பெரிய டிசாஸ்டரால அங்க இருந்த மக்கள் வந்து கடலுக்குள்ள மூழ்கிட்டாங்களாம். அண்ட் அந்த இனமே அழிஞ்சு போயிடுச்சான். இப்படி ஒரு புது கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுதான் குமரி கண்டம்னு கன்ஃபார்மா சொல்லல. மேபி அது குமரி கண்டமா இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ இந்த குமரி கண்டம் கான்செப்ட் எப்படிடா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சங்கத்திலையும் தமிழ் காவியங்களிலும் இந்த குமரி கண்டம் நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ முதல் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம், மூன்றாம் தமிழ் சங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல மூன்றாம் தமிழ் சங்கம் தான் தமிழ்நாட்டில் நடந்தது. முதல் தமிழ் சங்கமும் இரண்டாம் தமிழ் சங்கமும் குமரி கண்டத்துல தான் நடந்ததுதான். அந்த முதல் தமிழ் சங்கத்தோட எக்ஸாக்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 4440 பிசி காலகட்டத்துல நடந்ததுதான். கிட்டத்தட்ட 85 மன்னர்கள் அந்த தமிழ் சங்கம் நடந்த காலத்தை ஆண்டு இருக்காங்க. அந்த முதல் தமிழ் சங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட நிறைய நூல்கள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பேரதிகாரம், அது போல நிறைய நூல்கள் அழிஞ்சு போயிடுச்சு. அடுத்து இரண்டாம் தமிழ் சங்கம் வந்து 3700 பிசில நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இருந்த சில நூல்கள் வந்து பூத புராணம், மாப்புராணம் அண்ட் தொல்காப்பியம், அதுல மற்றது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த தொல்காப்பியம் மட்டும் பாதுகாப்பா வந்துடுச்சு. அடுத்து மூன்றாம் தமிழ் சங்கம் வந்து 1850 பிசில தமிழ்நாட்டோட மதுரையில நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தோட நூல்கள் தான் மணிமேகலை, சிலப்பதிகாரம் அண்ட் இப்ப உள்ள எல்லா நூல்களுமே மூன்றாம் தமிழ் சங்கத்தை சேர்ந்ததுதான். சோ முதல் 2 தமிழ் சங்கம் வந்து குமரி கண்டத்துல நடந்தது அண்ட் மூன்றாம் தமிழ் சங்கம் வந்து மதுரையில நடந்தது. இதுல எதனால அந்த 2 தமிழ் சங்கம் வந்து குமரி கண்டத்துல நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பனியுகத்தோட கடைசி காலகட்டமா இருந்தது. அதாவது இங்கிலீஷ்ல ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஐஸ் ஏஜ் பினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த பனி மெல்ட் ஆகி கடலோட நீர் மட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஈவன் இன்னைக்கு கூட சொல்லுவாங்க இல்லையா, கடலோட வாட்டர் லெவல் அதிகமாயிடுச்சு, அதனால இன்னும் 50-100 வருஷங்கள்ல இன்னைக்குள்ள மிகப்பெரிய சிட்டிஸ் தண்ணிக்குள்ள மூழ்கிடும்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகள்ல சொல்லியிருக்காங்க. அதே போல அத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிக்கிட்டு வந்து பேலன்ஸா நின்று போன இடம் தான் கன்னியாகுமரி. அப்படி மூழ்கும் போது என்ன ஆகுது, முதல் தமிழ் சங்க காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆயிருக்காங்க. அதே போலதான் இரண்டாவது தமிழ் சங்க காலத்திலயும் மைக்ரேட் ஆயிருக்காங்க. அப்படிதான் மூணாவது தமிழ் சங்கம் வந்து மதுரைக்கு வந்துடுச்சு. சோ தமிழ் சங்கத்துல மென்ஷன் செய்யப்பட்டது போல குமரி கண்டம்ன்றது உண்மை. ஆனா அந்த குமரி கண்டம் கடலுக்குள்ள மிகப்பெரிய கான்டினென்ட்டா மூழ்கி போச்சு, அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட கதை. குமரி கண்டம் உண்மை, ஆனா கன்னியாகுமரி தான் அந்த குமரி கண்டம். கன்னியாகுமரியோட பார்டர்ல இருந்து மேபி 80% 90% நிலப்பரப்பு கடலுக்குள்ள மூழ்கி போயிருக்கலாம். ஈவன் தனுஷ்கோடியில கூட இதே போலதான் நடந்தது. முக்கால்வாசி கடலுக்குள்ள மூழ்கி போச்சு அண்ட் கால்வாசி நிலத்துல இருக்கு. சோ கடலுக்குள்ள மூழ்கி போனது உண்மை, அதோட கண்டினியூஷன்ல உள்ள இடம் தான் கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியை தான் குமரி கண்டம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மத்தபடி குமரி கண்டம்னு பெரிய கான்டினென்ட் இருந்தது, அது பிளட்ல மூழ்கி போச்சுன்னு சொல்றதெல்லாம் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்ட கதை. இதுக்கான 2 சயின்டிபிக் ப்ரூஃப்ஸும் இருக்கு. ஒன்னு வந்து உலகம் ஆரம்பிக்கப்பட்டப்போ இந்த உலகம் எப்படி இருந்ததுன்றதை பேஸ் பண்ணது. என்னன்னா இப்போ உலகத்துல 7 கண்டங்கள் இருக்கு இல்லையா, அதாவது 7 கான்டினென்ட்ஸ். ஆனா ஆரம்ப காலத்துல ஒரே கான்டினென்ட் தான் இருந்தது, அதோட பேர் வந்து பேஞ்சியா. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் போக போக என்னாச்சு, அந்த ஒரு பேஞ்சியால அங்கங்க பிளவுகள் ஏற்பட்டுச்சு. அதுல உடஞ்சி தனியா வந்து இப்போ இருக்கிறது 7 கான்டினென்ட்ஸ். அப்படி உடஞ்சி தனியா வந்ததுல லெமூரியாவோ இல்ல குமரி கண்டமோ இருந்ததுக்கான எந்த சயின்டிபிக் ப்ரூஃபும் இல்ல. ரெண்டாவது சயின்டிபிக் ப்ரூஃப் என்னன்னா 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி யூரோப்பும் ஏஷியாவும் ஒன்னாதான் இருந்தது, அது வந்து யூரேஷியா. இப்போ ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா, அதுல இருந்து தனியா பிழைக்கப்பட்டதுதான் மடகாஸ்கர். சோ யூரேஷியா இங்க, ஆப்பிரிக்கா இங்க அண்ட் மடகாஸ்கர் இங்க. அப்படி இருந்த காலகட்டத்துல லேட் கிரெட்டாசியஸ் பீரியட்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. அப்போ மடகாஸ்கர்ல இருந்து தனியா பிழைக்கப்பட்டு யூரேஷியால வந்து கனெக்ட் ஆனதுதான் இந்தியா. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா கூட அப்படிதான் தனியா வந்ததுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. சோ அந்த சமயத்துல இந்தியாவோட நிலப்பரப்பை மடகாஸ்கரோட நிலப்பரப்புல இருந்து பிரேக் ஆகி வெளியில வந்து யூரேஷியாவோட அட்டாச் ஆச்சுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டோட கனெக்ட் ஆனதான் மிகப்பெரிய கான்டினென்ட்டான குமரி கண்டம்னு சொல்றதெல்லாம் லாஜிக்கே இல்லாதது. மடகாஸ்கர்ல இருந்த லெமூர் மங்கியோட இனம் எப்படி நீலகிரி காட்டுக்குள்ள வந்ததுன்னு இப்போ ஆப்வியஸ்லி நல்லாவே புரிஞ்சிருக்கும். சோ இந்த லெமூரியா, குமரி கண்டம் இதுக்கான எந்த சயின்டிபிக் ப்ரூஃபுமே கிடையாது. அண்ட் தமிழ் சங்கங்கள்ல மென்ஷன் செய்யப்பட்டது போல குமரி கண்டம்ன்றது கன்னியாகுமரியா தான் இருக்கணும், அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் உலகம். அப்படி கிரியேட் ஆன கான்செப்ட் தான் இந்த லெமூரியா அண்ட் குமரி கண்டம் கான்செப்ட். சோ இதெல்லாம் தான் இந்த குமரி கண்டம் அண்ட் லெமூரியா பத்தின ஆக்சுவல் ஸ்டோரி. இந்த விஷயங்கள் பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.